வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காடி எடுத்து பைப் போட்டது சொல்லியிருந்தேன். அதாவது வால் மவுண்ட் கிளாசெட்டு, ஒரு வாஷ் பேஷனு, ஒரு வால் மிக்சரு, ஒரு ஹீட்டர் பாயிண்ட் வருது. இது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம போயிருந்தோம் ஒர்க்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபைனல் ஃபிட்டிங் மாட்டேன். முதல்ல வால் மிக்சர் பார்த்தீங்கன்னா செஞ்சுரின்னு ஒரு பிராண்ட் வாங்கி கொடுத்தாங்க, டேப் கம்பெனி எல்லாமே. கிளாசெட் மட்டும் ஜான்சன் கம்பெனி. புஷ்வால் வந்து ஜாக் வருது, அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா ஜான்சன் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க, நல்லா ஓவல் டைப்பில். தரையிலேருந்து 34 இன்ச்சு வச்சு வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா வால் மிக்சரும் ஃபிட் பண்ணியாச்சு. வால் மவுண்ட் கிளாசெட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். வால் மவுண்ட் கிளாசெட்டுக்கு தரமாட்டதான் எவ்வளோ உயரம் வைக்கணும் என்னென்னு ஃபுல் வீடியோ யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். அந்த அளவு வச்சு தான் போட்டிருக்கேன். தரையிலேருந்து 18 இன்ச்சு அளவு தான் வச்சு போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால் மிக்சரு, அதாவது வால் மவுண்ட் கிளாசெட்டு பக்கவாக சீட்டிங் ஆயிடுச்சு. லீக்கேஜ் எதுவும் இல்லை. அவங்க கொடுத்த புஷ்வால் நாங்கள் யூஸ் பண்ணல, நாங்கள் ஒயிட் சிமெண்ட் தான் வச்சுக்கிட்டோம். அதாவது 4-5 பைப்பே உள்ளே போகல, கப்ளிங் கழிச்சு தான் உள்ளே சொறி இருக்கும். எல்என்கி டைப் சைடில் டைட் வைக்கிற மாதிரி. இதுவும் ஃபுல்லாக ஒயிட் சிமெண்ட் வச்சு ஒரு 2 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ்வால் அழுத்தி தண்ணி திறந்து பாத்ரூம் ஃபுல்லாகவே லீக்கேஜ் இல்லாமல் செக் பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா டேப் ஃபிட்டிங் மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபில்டர்லாம் கழட்டிட்டு தண்ணி திறந்து விடலாம். இல்லை டேப் மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியெலாம் ஓப்பன் பண்ணி விட்டு டஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டு அப்புறமேட்டு டேப் மாட்டுங்க. நன்றி, வணக்கம்.